Hey guys, welcome back to our channel. This is your Karthika. This is your Vishnu. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நியூ இயர்லாம் வருது. ஸோ அதனால நாங்க வந்து கொஞ்சம் விஷயங்கள்லாம் வீட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பிளான்ல இருக்கோம். இந்த டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி ஸ்டார்ட் ஆகும்போது வீட்டில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து புதுசா நாங்க வாங்க. அதுல வந்து ஒரு 2 ஐட்டம் ஆல்ரெடி வாங்கி ஸ்டஃப் பண்ணிட்டோம் வீட்டில். அது நாங்க இப்போ வந்து ரிவீல் பண்ண மாட்டோம். அது மொத்தமா வீடியோ வந்து அந்த வீட்டையே மாற்றும் போது காட்டுறோம், சரியா? அது வந்து வாங்கி மாத்திட்டோம், வாங்கி வச்சிருக்கோம், அது இன்னும் மாட்டல. ஆனா ஜனவரிக்குள்ள வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் இருக்கும். மாத்தலாமான்னு இருக்கேன். நான் ஒன்னும் மாத்தலான் இருக்கேன். சீரியஸா மாத்தலான் இருக்கேன். OLXல போட்டுடலான் இருக்கு. நான் OLXல ஆல்ரெடி போட்டுட்டேன். ஹஸ்பண்ட் சேல்னு. என்ன வாங்கிட்டு போவாங்க? ஓகே, ஒன்னும் வாங்கிட்டு போனா வச்சுக்கோங்க. அபார்ட்மெண்ட் கேட் இருக்குல்ல, கேட் பக்கத்துல கூட போக மாட்டானுங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ இப்படிதான் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாடி மேல் போய் கொண்டிருக்கிறோம். தோ வந்து கொண்டிருக்கிறார். ஓகே, பக்கம் வந்தாச்சு. வா 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 வா. எல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். எல்லாமே நல்லாதான் இருக்கு. தேடுனது இங்க இருக்கு, பட் என்ன கலர்ன்னு தான் தெரியல. என்ன கலர் வீடியோ எடுக்க முடியல, பட் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் அங்கே வச்சு வீடியோ எடுப்பேன். ஃபர்ஸ்ட்டு அங்கே போனோம் ஒரு ஷாப்புக்கு, பட் அங்கே வந்து எதுவுமே இல்லை, இப்போதைக்கு ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது செகண்ட் ஷாப். இங்கே வந்து நாங்கள் தேடினது இருக்குன்னு நினைக்கிறேன், பட் தெரியல, பார்ப்போம். எதுவுமே கிடைக்கல, பார்த்து வந்து எதுவுமே கிடைக்கல. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, இப்போ அவர் வந்து கேட்லாக் எடுக்க போயிருக்காரு. என்ன விஷயம்னா, அந்த க்ரீன் கலர் ஒன்று இருக்கு, நான் பார்த்து வந்தது. ஆனால் ஒயிட் கலர் தான் நான் தேடினேன், ஆனால் ஒயிட் கிடைக்கலையே. சரி, பார்க்கலாம். இது செகண்ட் ஷாப் தானே? நம்ம செகண்ட் ஷாப் போனோம், அங்கே வந்து ப்ராடக்ட் இல்லை. ரெண்டாவது விஷயம் வந்து நாங்கள் சோஃபா அங்கே என்ன எடுத்திருந்தோம், ஆனால் அங்கே இப்போ கொஞ்சம் திங்ஸ் இல்லை. அப்புறமா நீங்கள் ஒரு 2 hours கழிச்சு வாங்கின்னு சொன்னார், இது லோடு இது வருதுன்னு சொன்னார். சரி, ஓகே. ஸ்டாண்டு நான் ஆன்லைனில் பார்த்தேன் 2-3. அது வந்து எனக்கு என்ன சொல்கிறதுக்கு, அது பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இங்கே இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன் மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க, சரியா? இந்த மாதிரி 2-3 ஐட்டம் பார்த்துருக்கேன். மெயினாக எனக்காக ஒரு ஐட்டம் பார்த்துருக்கேன். என்னன்னு சொல்ல பார்ப்போம். இது எடிட்டிங் டேபிள் பாரடி, நான் கண்டிப்பாக வாங்க வேண்டி. கண்ணாடியில் சூனி பொம்மை இருந்துச்சு, அதான் பார்த்து திரும்பிட்டேன். டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்களா? கரெக்டாக மணி 9 மணி. ஈவினிங் 5 மணிக்கு கிளம்புனது நாங்கள். 9 மணி ஆகுது. இங்கே சுற்றி ஒருத்தி பைத்தியமே ஆகிட்டா. தனியாக புலம்பிட்டே இருக்காங்க. இதுக்கு முழுக்கான இடத்துல கிடையாது. பார்த்தீங்களா, 9 மணிக்கு பாடி ஊட்டிட்டு இருக்கோம். செகண்ட் ஃப்ளோர் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்ன பண்றது, மோஸ்ட்லி நம்ம அதுதான் வாங்குவோம்னு நினைக்கிறேன். கைஸ், லாஸ்ட்டாக கார்டு மட்டும் தான் கிடச்சிது. இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே க்ரீன்னா இருக்குது, இங்கே வந்து ஒயிட் இல்லை. ஸோ அப்போ நாங்கள் வந்து ஆல்ரெடி ஒயிட் டீம் தான் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் வெயிட் பண்ணிவிட்டு போயிட்டு ஆர்டர் பண்ண கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ஃபுல்லாக குறைஞ்ச ஒரு 30 கிலோமீட்டர் சுற்றி இருப்போம்மா. 30 கிலோமீட்டர். சரி, ஓகே. என்ன டார்ச்சர் பண்ணுது அந்த ஜந்து. சப்பாத்தி சாச்சு, நம்ம முட்டை Day 2
ஹே காய்ஸ், நீங்கள் 2 நாளாக நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து இன்னைக்கு டேட்டு வந்து கரெக்டாக 4ஆம் தேதி ஆகுது. நாங்கள் எப்படியும் ஒரு வாரமாக சுற்றிட்டு இருந்தோம். ஒரு வாரம் இல்லை, 2 வாரமாக சுற்றிட்டு இருந்தோம். அதில் ஒரு நாள் போனோம், நாங்கள் நினச்ச விஷயம் கிடைக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டோம். அது வந்து கிடைச்சிது. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் போட்டிருந்தேன், ஃபுட்டேஜ் போட்டிருந்தேன். அதை போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதை இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகல. இன்னொரு விஷயம், நம்ம நேரில் பார்த்தது கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம அதை வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்ன ப்ராடக்ட் நீங்கள் எதுவும் கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நான் தான் இன்னும் ஃபிட் பண்ணணும். நான் தான் உட்காந்து ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு லாஸ்ட்டு காட்டுறேன். சரியா, வாங்க. இது ஸ்க்ரூ டிரைவரா? ஸ்க்ரூ டிரைவர் இல்லை கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னாங்க. பார்ப்போம் ஸ்க்ரூ டிரைவர் இருக்காங்க. ஸ்க்ரூ டிரைவர் கிடச்சுன்னா நல்லது. நமக்கு ஒரு டூல் கிடச்சது மாதிரி. ஃபிட்டிங் பார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபிட்டிங் பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்தது மாதிரி இல்லை. வெயிட் பண்ணு. ஐ திங்க் ஸ்க்ரூ டிரைவர் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்துருக்காங்க இதில் எப்படி மேனுவலாக ஃபிட் பண்ணணும் அப்படின்னு. ஸ்க்ரூ டிரைவருக்கு என்ன பண்ண? ஸ்க்ரூ டிரைவர் நம்ம கீழே போய் வாங்கிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க. இது எப்படி 2 மணி நேரம் ஆயிரும் அப்படிதானே? ஆமா, நான் என்ன மரக்கடையில வேலை பார்த்துட்டு இருந்தேன். சொல்ல முடியாது, நான் நிறைய விஷயங்கள் சொல்றேன், வரேன் இருங்க. அவங்க ஸ்க்ரூ டிரைவர் கீழே போயிருக்காங்க. நாங்க நினைச்சோம் இதுலயே கிடைக்கும் அப்படின்னு தான் நினைச்சோம். பட் வந்து இல்ல, அதான் கீழே வாஷ்மெண்ட் அவங்க போயிருக்காங்க. நான் எதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா, சூப்பரா ஜூஸ் போடுவாங்க. இப்போ கடையிலலாம் ரோஸ் மில்க் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ரோஸ் மில்க், அப்புறம் அது என்னது மொஜிட்டோ, அப்புறமா எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்போ நான் அதை கேட்பேன், நீ குவைத்தில் இருந்தியா? குவைத்தில் வந்து இந்த மெக்கானிக் ஃபீல்டு வேலை பார்த்தியா, இல்லை வந்து இந்த மாதிரி பானிபூரி கடை அந்த கடை இந்த கடையில் போய் வேலை பார்த்தியாலாம் கேட்பேன். அதனால தான் நான் இதை சொன்னேன். ஓகே, அவங்க கீழே போயிருக்காங்க, வந்ததும் நான் வெளியே கண்டினியூ பண்ணுறேன். எல்லாம் இருந்துச்சு, ஸ்க்ரூ டிரைவர் இல்லை, அதான் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். என்ன வேலை முடிஞ்சுதாடே? என்னடே ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க போல இருக்கு. வேலை பாக்குறது நான் பாட்டு பாட்டே வேலை பாறேன். இப்ப ஒரு பாட்டு இல்லை, லடிக்கி லடிக்கி நெல்லடிக்கி, நான் வேணா பாடட்டா? உனக்கு என்ஜாய்மெண்டா இருக்கும், தூக்கம் வராது. எனக்கு தூக்கம் வரல, உனக்கு தூக்கம் வராம இருக்குது, நீ பாட்டு பாட போற. ஆமா, எனக்கு தூக்கம் வந்துச்சு. அந்த பாட்டு பார்த்துன்னு தூக்கம் போயிருக்கு. ஆமா, லடிக்கி என்ன லடிக்கி, கரெக்டா அந்த வாய்ஸ் எடுக்கிறீ, நீதான் பண்ணியா? ஃபர்ஸ்ட் ஏதோ டயலாக்னு தான் பார்த்தேன். அப்புறம் திரும்பவும் பாட்டு, இப்படி பாட்டு எழுதுவாங்களா? ஏய் அப்படி இல்ல, நான் என்ன நினைச்சேன், நீ டயலாக் தான் நினைச்சேன். நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, காமெடி பண்ணி போடுவாங்க அந்த மாதிரி நினைச்சேன். ரொம்ப டயர்டா இருக்கு. வேலை செய்யறதை விட வேலை செய்யறதை பார்க்கும்போது தான் டயர்டா இருக்கு. பை த வே, நாங்க வந்து இதை பண்ணிட்டு இருந்தோமா, அப்ப வந்து எங்களுக்கு ஷூட்டிங் கூப்பிட்டாங்க. அதான் நாங்க ஷூட்டிங் வந்திருக்கோம் பாருங்க. இவ்வளவுதான் ஷூட்டிங் கூப்பிட்டாங்க. தெரியல, அப்ப உங்களுக்கு வந்து பேக் கேமரால காட்டுறேன். உண்மையாவே நாங்க வந்து இங்க ஃப்ரீ தானா, இப்ப வந்து ஷூட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அது அந்த ஸ்கெடியூலுக்காக பால்கனி ஷூட்டிங். எஸ், பால்கனி ஷூட்டிங் இருக்கு. நாங்க இப்ப வந்து பேக் கேமரால உங்களுக்கு நான் காட்டுறேன். பாத்தீங்களா, ஷூட்டிங் நடக்குது. எங்கள பால்கனில நின்னு பார்க்க கூப்பிட்டுருக்காங்க. என்ன லடிக்கி, வேற ஒண்ணும் இல்ல. அந்த சாங் இப்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆயிருச்சு. அதனால இப்ப ஏதோ புது படத்துல அந்த சாங் எடுக்க போறாங்க, அப்படிதானே? லடிக்கி லடிக்கி அந்த பாட்டு. அதுல என்னதான் பாட கூப்பிட்டுருக்காங்க. லடிக்கி லடிக்கி என்ன லடிக்கி, நான் ஜீன்ஸ் போட்ட ஆளுதான் என்னடா. அவங்க வேலையை பார்த்து நம்ம வேலையை பார்ப்போம். வா, அடுத்த ப்ராடக்ட்டா ஒண்ணு அன்பாக்ஸ் பண்ணி செட் பண்ணியாச்சு. நீ அடுத்தது ரெடி ஆயிட்டு இருக்கு. சரி, ஓகே. இது ஸ்டிக்கர்லயே தெரியுது பாரு. என்ன ஸ்டிக்கர்ல தெரியும், கண்டுபிடிச்சவங்க கண்டுபிடிக்கட்டும். மொத்தமா ரெடி பண்ணிட்டு மொத்தமா போட்டுட்டு நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு காட்டுறேன். சரியா, இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் கூட போட்டிருக்கோம், அது வந்துட்டு இருக்கு.
சரி ஓகே, இந்த வீடியோல இவ்வளவு காட்டிட்டு அடுத்த வீடியோல அடுத்து என்னெல்லாம் போடுறோம்ன்றதை காட்டுறோம். சரியா? ஹாய், எல்லாம் முடிஞ்சது, வேலைகள்லாம் முடிஞ்சு எல்லாம் செட் பண்ணியாச்சு. என்னெல்லாம் செட் பண்ணோம் தானே பார்த்துட்டு இருக்கீங்க. 2 ஐட்டம் தான் இப்போ வந்திருக்கு. இன்னும் 1 2 3 4 5 ஐட்டம், இன்னும் 5 ஐட்டம் வர வேண்டியது இருக்கு. அந்த 5 ஐட்டம் என்னன்றதை வந்து அடுத்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா அது வர்றதுக்கு எப்படி இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். 2 ஐட்டம் மட்டும் வந்திருக்கு. இன்னும் ஒரு ஐட்டம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ அதனால் அதை நாங்கள் வந்து தனியாக முடிஞ்ச ஒரு ஷார்ட்ஸில் போடுறோம். இல்லைன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோலேயே போட்டுருவோம். சரியா? ஓகே, இப்போ நாங்கள் என்னெல்லாம் மாற்றிருக்கோன்றதை காட்டுறோம் வாங்க. என்னது டைனிங் டேபிள். இதுவும் ரொம்ப நாளாக நாங்கள் வாங்கணும்னு ஆட் கட் பண்ணி வாங்கிட்டோம். ஏன்னா நம்ம வீடு சின்னது. ஸோ அதனால எங்களுக்கு வந்து இப்போதைக்கு காம்பாக்டா இருக்கணும். நமக்கு 2 இருக்கு, இது தாராளம். அதனால எங்களுக்கு காம்பாக்டா இருக்கணும்னு வீட் தீமும் ஒயிட் தானே, ஸோ ஒயிட் வச்சு வாங்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் இதை பிளான் பண்ணி இதை வாங்கிட்டோம். ஆனால் இதுக்கு நாங்கள் பட்டப்பாடு எங்களுக்கு தான் தெரியும், கிடைக்கவே இல்லை எங்கேயுமே. இதில் வேற எல்லா கலர்ஸும் இருக்கு. கிரீன், ரெட்டு கூட இருந்துச்சு, பிளாக்லாம் இருந்தது. பிளாக், கிரீனு, அப்புறமா வந்து ஐவரி கலர் இருந்துச்சு, ப்ளூ இருந்துச்சு, ரெட் இருந்துச்சு, எல்லாமே. பட் ஒயிட் மட்டும் இல்ல, ஒயிட் மட்டும் கிடைக்கல. லாஸ்டா ஒரு கடையில போய் கேட்டப்போ அங்கேயும் இல்லைன்றாங்க. பட் அவங்க வந்து எடுத்து தரோம் அப்படின்றாங்க. அப்படி எடுத்தோம்னா அப்படி எடுத்து இது நமக்கு ஆன்லைன்லயும் கிடைக்கும். நாங்க வந்து அது ஒரு ஷார்ட்ஸை கிரியேட் பண்ணி போடுறோம். நாங்க எங்கேருந்து வாங்கணும்னு போடுறோம். அப்புறமா வந்து இது ஆன்லைன்ல எங்க கிடைக்குதுன்னு சொல்லி போடுறோம். சரியா? உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து கமெண்ட்ல கேளுங்க, நாங்க லிங்க் வேணா உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே, இது நெக்ஸ்ட் ஐட்டம். இதுவும் நாங்க ரொம்ப நாளா வந்து வாங்கணும்னு ஆட் கார்ட் போட்டு இப்போ அது எங்க வீட்டுக்கு வந்துருச்சு. இதுவும் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல நாங்க போட்டு 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 லாஸ்ட் வந்துச்சு. சொல்ல எனக்கு வார்த்தைகள் இல்லை. இது எங்களுக்கு இந்த இடத்துக்கு காம்பாக்டா இருக்கும். ஆமா, எங்களுக்கு கரெக்டா இந்த இடத்துக்கு கரெக்டா இருக்கு. இப்ப நாங்க இங்க இருந்து வர்றோம்னா எங்களுக்கு இடிக்கவோ தட்டவோ அது கூட கிடையாது. நாங்க என்ன நினைச்சோம்னா இது இங்க வரைக்கும் வரும்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். பட் அது கூட இல்ல, பெர்ஃபெக்ட்டா அப்படி சிம்பிள் அண்ட் கியூட். இது கூட அது இருக்காதுல்ல, என்னது ஸ்க்ரூ டிரைவர் ஹேமர் ரெண்டுமே இருக்காது. அது நீங்க தான் வந்து வாங்கிக்கணும். ஸோ வாங்கி இதை நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா நாங்க தரோம். இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இதுலயே நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்கு, அவைலபிளா இருக்கு. அப்படி நாங்கள் வந்து எங்களோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆச்சான்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் கூட ஐட்டம்ஸ் இருக்குது. அந்த ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பி. அப்புறம் அதில் ஒரு 2 ஐட்டம் இருக்குது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம். எனக்கும் யூஸ்ஃபுல். உனக்கும் யூஸ்ஃபுல் தான், ஆனால் ஒன்றை விட எனக்கு அதிகமாக யூஸ்ஃபுல். கரெக்டு தானே? ஏன்னா நான் தானே விடிய அதுக்கு முன்னாடி உட்காந்துருப்பேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் போட்டிருக்கோம். அதுவும் ஆன் த வே. அது எப்போ வருதுன்னு தெரில, ஏன்னா கொஞ்சம் டிலே ஆகி தான் வருது. ஒரு 10 நாள்லாம் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த ப்ராடக்ட்லாம் வந்ததுக்கப்புறமா சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்து வச்சு சேர்த்து ஒரு வீடியோவை போடுறோம். ஏன்னா இது இப்போ 2 ப்ராடக்ட் வந்துச்சு, இன்னொரு 5-6 ப்ராடக்ட் வர வேண்டியது இருக்குது. எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துகிட்டு வீடியோவை போடுறோம். அப்புறம் அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் இந்த நாங்கள் இப்போ வாங்கின இந்த 2 ப்ராடக்ட்டும் உங்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க, லிங்க் கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த பெல் பட்டன் நமக்கு அப்போ தான் எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஜாலியாக இருப்போம், சந்தோஷமா இருப்போம், பிடிச்சது பண்ணுவோம். பாய்.